வந்து காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி காவேரியும் அவங்க கிட்ட இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டு விஜய் கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே ஒரு புரிதல் ஏற்படுது. அப்போ வந்து காவேரி வந்து அப்படியே விஜய் வந்து என்ன பண்ணாங்க, ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே பேசுகிறாங்க. அப்போது வந்து நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை காவேரி, நீ இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே நான் தானேன்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே வந்து தன்னறியாமல் அப்படியே வந்து ரொம்ப நேரமாக வந்து தன்னறியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, என்ன காவேரி கிளம்புறேன்ற, என்ன சொல்லு காவேரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா காவேரி, அதான் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு காவேரி நம்ம பிரிஞ்சு இருக்கணும், ப்ளீஸ் காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாரு. இல்லைங்க நான் வர முடியாது, என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேனே, என் அம்மா மனசு மாறணும் இல்லைங்க, அவங்கள நான் காயப்படுத்திட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காவேரி வந்தோடனே, இவ்வளோ நேரம் அந்த பையன்கிட்ட என்னடி பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. உடனே வந்து அம்மா விடுமா, அவள் பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டாள், அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. காவேரி வந்து அவங்க அம்மா சொல்கிறது எதையுமே கேட்காம அமைதியாக வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து கங்காவும் பின்னாடியே போகிறாங்க. என்னடி என்ன சொன்னார் அவர் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னோடனே, என்னடி சாதாரணமாக இல்லையே, முகம்லாம் அப்படியே மாறி இருக்கு, மலர்ச்சியாக இருக்கு அப்படின்றாங்க. அந்த டைமில் வந்து அங்கே சாரதா வராங்க. என்னடி என்ன விஷயம், ஏதாவது சொன்னானா, அவன் என்கிட்டயே வந்து ஒரு மாதிரி பேசினானே, எல்லாரும் வந்துருங்கன்னு கூப்பிட்டானே, இப்போ உன்னையும் கூப்பிட்ருப்பான் கண்டிப்பாக, அதான் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னோடனே, அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, அவர் என்னம்மா பண்ணார், அவர் எல்லாரையும் கூப்பிட தான் செய்கிறாரு அப்படின்னு, என்னடி அவனுக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குற, அப்படியே வந்து அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ போல் இருக்கே அப்படின்றாங்க. ஏம்மா நான் எது சொன்னாலும் உனக்கு குத்தமாக இருக்கா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, எனக்கு வந்து அவர் வேணுமா, ஏம்மா அது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு மனசுலேயே காவேரி வந்து யோசிக்கிறாங்க. உடைய என்னடி யோசனை இருக்குது உனக்கு, அவன் கூட போயிடலான்னு யோசிக்கிறியா, போகிறதா இருந்தால் போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அம்மா நான் ஒன்றும் போகல போதுமாம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. இவ வந்து என்ன தான் என்கிட்ட சொன்னாலும் இவ மனசில் போகணுன்ற எண்ணம் தாண்டி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது கங்கா வந்து, ஏம்மா தெரியாமல் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கங்கா அவங்கள வான் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நேராக போய் தாத்தா கிட்ட வந்து அப்படியே சந்தோஷமாக ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன என் பேரன் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், காவேரி நானும் ஒன்றா உட்காந்து பேசணும் தாத்தா, எல்லாமே வந்து பேசி முடிச்சிட்டோம். இப்போ காவேரிக்கு வந்து எவ்வளோ பயம் இருந்தது, அவள் எவ்வளோ வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா, எனக்கே வந்து ஒன்றுமே புரியல தாத்தா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான் தாத்தா, நீங்கள் அப்போவே என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து காவேரி வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் தாத்தா உண்மை. காவேரி வந்து தனக்கும் வந்து இந்த வாழ்க்கை நிலைக்குமோ நிலைக்காதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்திருக்கா தாத்தா, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது தாத்தா, இப்போ நான் காவேரி கிட்ட பேசினேன் தாத்தா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் காவேரி நானும் சேர்ந்து வாழ்வோம் தாத்தா அப்படின்றாங்க. சரிடா அப்போ காவேரி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானே. இல்லை தாத்தா அதான் முடியாது, ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒத்துக்கணும்ல, அவங்க அம்மா வந்து ஒத்துக்கினா தான் தாத்தா, சாரதா கிட்ட நான் புரிய வைக்கிறேன்ப்பா, 2 பேரும் விரும்புகிறாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தாத்தா, நான் எப்படியும் அத்தை மனசை மாற்றிடுவேன், கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் போயிட்டு பொண்ணு கேட்போம். என்னது பொண்ணு கேட்க போகிறோமா, ஆமாம் தாத்தா நம்ம போய் பொண்ணு கேட்டு காவேரியை முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தாத்தா. 2வது கல்யாணமா, 2வது கல்யாணம் இல்லை தாத்தா, திரும்ப கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா அப்புறம் உன் இஷ்டம், உன் பொண்டாட்டி தான் மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிற, இதில் என்ன தப்பு இருக்குது, காவேரிக்கும் அப்படி வந்து ஆசைலாம் இருக்கும்ல அவங்க வீட்டிலலாம், இது ரொம்ப நல்லது தான்டா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு, யோசனை பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. அடுத்து வந்து சரிடா இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நான் இன்றைக்கி இங்கே இருக்க முடியாது, கிளம்புறேன், இன்றைக்கி தானே காவேரி கிட்டே பேசியிருக்கேன், நைட் அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது தாத்தா, எல்லாத்தையும் பற்றி சொல்லணும், கல்யாணத்தை எப்படி நடத்துறது ஏது நடத்துறது எல்லாத்தையும் பற்றி சொல்லணும் தாத்தா, அவ்வளோ சந்தோஷப்படுவார்ல, இதுக்கப்புறம் காவேரி கிட்ட நான் எதையுமே மறைக்க போகிறதில்ல தாத்தா, என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்ல போகிறேன், இது தாண்டா சூப்பர், பொண்டாட்டிக்கிட்ட எதையும் மறைக்காமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்றாரு தாத்தா.